ஹாய்ங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாவக்காய் பொரியல் செஞ்சுருந்தோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நல்லெண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கணுங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை நல்லா போட்டு வணங்கணும். நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம பூண்டும் சீரகமும் வந்து கொஞ்சம் நல்லா நசுக்கி விட்டு எடுத்து அதையும் போட்டு நம்ம கலந்துக்கணுங்க. நல்லா போட்டு அந்த பூண்டும் சீரகத்தையும் போட்டு நல்லா வணக்கணுங்க. அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம பாவக்காய் வந்து நல்லா சின்னதாக பொடி பொடியாக நல்லா அரிஞ்சு வச்சுக்கணும். அதையும் எடுத்து அதில் கலந்து எண்ணெயிலேயே நல்லா வணக்கணுங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது. நல்லா எண்ணெயிலேயே வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வணக்கணுங்க. நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் அந்த கசப்பு தன்மை போகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், பெப்பர் தூள், பெருங்காய் பொடி எல்லாம் போட்டு நல்லா வணக்கி தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலேயே நல்லா சுண்டை வணக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க. அதை வந்து தயிர் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் சாப்பாட்டுக்கும் அது மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் பவுலில் வந்து மணி பிளான்ட் செடி வந்து எடுத்து வச்சுருந்தேங்க. அது வெயிலுக்கு வந்து தண்ணியெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக காஞ்சு போச்சு. அதனால் அதை எடுத்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலான்ட்டு அந்த பவுல் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி நல்லா தண்ணி பிடிச்சி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு இனுக்கை வந்து அது கூட இன்றைக்கி ரெண்டையும் சேர்ந்து இன்றைக்கி அந்த பவுலில் வச்சுட்டேங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.